ஹாய் எவ்ரிஒன். இந்த பதிவின் மூலம் மீண்டும் பல அரிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இப்பொழுது நாம் அனைவரும் 2025 வருடத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறோம். பொதுவாகவே இந்த நியூமராலஜி செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், 2025 கூட்டினால் 9ஆம் எண் வருகிறது. இந்த 9ஆம் எண் என்பது செவ்வாய் என்ற ஒரு கிரகத்தை குறிக்கிறது. இந்த 9ஆம் எண்ணை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஒரு எண்ணுடன் கூட்டினாலும் 9ஆம் எண் என்பது அந்த கூட்டின எண் தான் வரும். 9ஆம் எண்ணையே பல முறை கூட்டினாலும் மீண்டும் அதே 9ஆம் எண் தான் வரும் என்றுதான் பொதுவாக மேலோட்டமாக எல்லா நியூமராலஜி ஜோதிடர்களும் பலன் சொல்வார்கள். ஆனால் நாம் இதனை எடுக்கக்கூடிய விஷயம் அவ்வாறு அல்ல. முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் இந்த பலன்களையும் இதனால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயன்களையும் தயாரித்துள்ளோம். இந்த ஸ்கிரீனில் உள்ள விஷுவலை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். 2025 நியூமராலஜி கால்குலேட்டர், அதாவது ஹிப்ரு நியூமராலஜி பிரகாரம் நாம் கணிதம் செய்யும் பொழுது கடைசியாக வரக்கூடிய எண் 4ஆம் எண். இந்த 4ஆம் எண் என்பது ராகு என்ற ஒரு கிரகத்தை குறிக்கிறது. இந்த ராகு என்ற ஒரு கிரகம் இப்பொழுது கோச்சாரத்தில் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரவிருக்கிறது. எனவே இந்த ராகுவின் மையப்பாட்டை வைத்து நிலைப்பாட்டை வைத்துத்தான் நாம் அனைத்து எண்களுக்கும் இந்த 2025 வருடம் எவ்வாறு இருக்கும் என்ற கணிதத்தை இப்பொழுது வழங்க இருக்கிறோம். மேலும் நாம் இந்த பதிவில் ஒவ்வொருவருக்கும் உண்டான வெற்றி ஃபார்முலா என்ன போன்ற விஷயத்தையும் கொடுக்கவிருக்கிறோம். அதாவது எந்தெந்த எண்களை நாம் பயன்படுத்தினால் உபயோகப்படுத்தினால் ஒரு மாற்றம் வரும், ஒரு வெற்றி வரும், மேலும் நாம் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு உயர் அந்தஸ்தில் வருவதற்கு அவர் கடைபிடிக்க வேண்டிய வெற்றி ஃபார்முலா என்ன? அவர் எங்கே கவனமாக இருக்க வேண்டும்? அவர்களது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ருணம் ரோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வாறு தங்களை பக்குவமாக கையாள வேண்டும் போன்ற விவரங்களை நாம் கொடுக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு எண்ணாக நாம் பிரித்து இந்த பலன்களை கொடுக்கிறோம். நாம் கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைவருக்கும் ஒத்து வருமா என்றால், அனைத்து பலன்களும் ஒத்து வரவில்லை என்றாலும் கண்டிப்பாக ஒரு 4-5 பலன்களாவது ஒருவருக்கும் ஒத்து வரும். எனவே நீங்கள் இந்த பலன்களை மிகவும் கூர்மையாக கவனித்து தேவையான விஷயங்களை கிரகித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது 9, 18, 27 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது தேதி, மாதம், வருடம் அனைத்தையும் கூட்டினால் 9ஆம் எண் வருவதாக இருந்தாலோ இந்த வருடம் உங்களுக்கு என்ன சொல்கிறது? சார், இந்த வருடத்தை நீங்கள் கூட்டி பாருங்கள். இந்த வருடம் கூட்டு எண்ணும் இதே 9ஆம் எண்ணில் தான் வருகிறது. அதனால் இந்த வருடம் மேலோட்டமாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல், இந்த வருடம் கொடுக்கக்கூடிய சூட்சும எண் 4ஆம் எண் ராகுவின் ஆதிக்கத்தில் வருகிறது என்பதாலும், இந்த ராகு என்பவர் மேஷத்துக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்தில் வருவதாகவும், மேலும் 9ஆம் எண் குறிக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சிகத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வருவதாகவும், மேலும் 9ஆம் எண் குறிக்கக்கூடிய செவ்வாய் வருடத்தின் தொடக்கத்தில் நீசமாக இருந்தாலும், நீசவக்கரம் என்பது உச்சபலம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அமைப்பில் வருவதாலும், இந்த 9ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு வெகு நாட்களுக்கு பிறகு இந்த வருடம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. யாராலும் செய்ய முடியவில்லை, no one can do it, it is an impossible task என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை, இம்பாசிபிள் என்ற விஷயத்தை இட் இஸ் பாசிபிள் ஃபார் மீ என்று சொல்லக்கூடியவர்கள்தான் இந்த 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். எதிர்ப்புகளை முறியடித்து, எதிரிகளை முறியடித்து, அயராமல் போராடி உழைத்து கடைசியில் முழுவதுமாக அந்த வெற்றியை பறிப்பவர்கள் இவர்கள்தான்.
காலில் சுடுதண்ணியை ஊற்றினால் எவ்வாறு பரபரப்பாக இருப்போமோ அதைப்போல் களத்தில் இறங்கும் முன் மிகவும் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் ஒரு நபரை தளபதி என்றோ கேப்டன் என்றோ நாம் அழைத்தால் நமது அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர் எவ்வாறு பொறுப்பாகிறாரோ அதுபோல் நம்மை கண்ணியமாக நடத்துவதற்கும் நமது அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுப்பெடுத்து கொண்டு லீடர்களாக தலைவர்களாக சேலஞ்சிங் ஜாப்ஸ் முடியாது என்ற ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டுமா, அதற்கு நான் ரெடி, எந்த ஒரு விஷயத்திலும் நான் பின்வாங்க மாட்டேன், தெளிவாக இறுதி வரை போராடுவேன், அந்த போராட்டத்தின் இறுதியில் நான் தேசத்துக்காக நாட்டுக்காக எனது மக்களுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வதற்கும் நான் தயார் என்று ஒரு ஃபயர் என்று சொல்கிறோமே, ஒரு இறுதி வரை போராடக்கூடியவர்கள், எதற்கும் எங்கும் எவருக்காகவும் தலை வணங்காமல் நீதிக்கும் நியாயத்துக்கும் மட்டுமே தலை வணங்கி போராடக்கூடியவர்கள், கோபம் இருக்கக்கூடிய இடத்தில்தான் குணம் இருக்கும் என்ற அளவில் மற்றவர்களை அதிகமாக நேசிப்பவர்கள், மிகவும் சின்சியராக இருப்பவர்கள், இவரை நம்பி எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதனை இவர்கள் கௌரவமாக செய்வார்கள் என்ற அளவில் நாம் இவர்களை காண முடியும். இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான தொல்லைகள் பிரச்சனைகள் இந்த 2025 முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வருடத்தின் எண் 9ஆக வருவது இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக, ஒரு அதிர்ஷ்டமானதாக இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை என்பதும் சுபகாரியங்கள் என்பதும் அவரவர் வயதை அனுசரித்து கண்டிப்பாக அது திருமணமாக இருந்தாலும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும் ஏற்படும். அரசாங்க ஆதரவு இவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு அது கௌரவமாக இருந்தாலும், மரியாதையாக இருந்தாலும், உயர் பதவியாக இருந்தாலும், இன்க்ரிமெண்ட்டாக இருந்தாலும், ப்ரமோஷனாக இருந்தாலும் ஏற்படும். அரசாங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக காவல்துறை, இராணுவம் போன்ற விஷயங்களில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் என்பதும் நன்னடத்தை விருதுகள் என்பதும் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இவர்களுக்கு பலவிதமான கடன்களை அடைப்பதும், மேலும் இவர்களது வியாதி, வம்பு, வழக்கு, நோய் போன்ற விஷயங்களில் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு படிப்படியாக இவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆரம்பத்தில் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு ஒரு லாபமோ அங்கீகாரமோ கிடைக்கவில்லை, கிடைக்காது என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு கூட ஒரு அனுகூலமான செய்தி என்பது ஏற்படும். மருத்துவம் கை கொடுக்கும். மாற்று மருத்துவம் மற்றும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலம் இவர்களுக்கு நோய்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அமைப்பு, they can remove their negativity, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை இவர்கள் கண்டிப்பாக பெற முடியும். காம்படிஷன் தேர்வுகள், அதாவது அது எத்துறையாக இருந்தாலும் இது நாள் வரை இவர்கள் பெர்ஃபார்ம் செய்ததை விட இந்த வருடம் பெட்டராக இவர்கள் பெர்ஃபார்ம் செய்ய முடியும். செலப்ரேஷன் என்று சொல்லக்கூடியது இவர்களது வாழ்வில் இந்த வருடம் ஏற்படும். இவர்களது எனர்ஜி லெவல் அதிகமாக காணப்படும். ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் பர்சனலாக இருந்தாலும் இவர்களது ஸ்ட்ரகிள் என்பது, போராட்டம் என்பது முடிகிறது. இவர்களுக்கு சக்சஸ் என்பது தொடங்குகிறது. இவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பூரணமாக அதனை நம்ப வேண்டும். மேலும் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை இறுதி வரை கொண்டு வர வேண்டும். மேலும் பர்சனல், ப்ரொஃபஷ்னல், ப்ராக்டிக்கல் இந்த 3 விஷயங்களிலும் அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு உண்டு. ஸ்பிரிச்சுவல் திங்கிங் என்பது இந்த வருடம் இவர்களுக்கு ஒரு நல்ல என்லைட்மெண்ட்டை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இது நாள் வரை நான் எதற்காக காத்திருந்தேன், வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் என்று சொன்ன விஷயங்கள் அனைத்தும் இவர்களுக்கு முடிய போகிறது. மேலும் சின்ன சின்ன கடன்கள் இந்த வருடம் இவர்கள் வாங்கினாலும் ஒரு ஆக்கப்பூர்வமான கடன் ஆகத்தான் இருக்கும். ஒரு பிரம்மாண்டம் என்பதும் ஒரு விரிவாக்கம் என்பதும் இவர்களுக்கு மேலும் மேலும் ஏற்படும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், குறிப்பாக ரியல் எஸ்டேட், பில்டிங் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய உச்சம் என்பது இவர்களுக்கு ஏற்படும். இவர்கள் ஈடுபடக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வெற்றி வாகை சூடி
ஒரு அட்டாச்மெண்ட் என்பதையும் ஒரு அச்சீவ்மெண்ட் என்பதையும் இவர்கள் பெற முடியும். உடல் ஃபிட்னஸ், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ், இந்த அனைத்து விஷயங்களையும் முதல் 6 மாதம் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு பாக்கியம் என்பது வருடத்தின் இரண்டாவது பகுதியில் கண்டிப்பாக நல்ல வாகனங்கள் வாங்குவது அல்லது வீடு மனை சம்பத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். இவர்கள் பவளம் என்ற ஒரு ரத்தினத்தை அணிவதன் மூலமாகவும் இவர்கள் முருகன் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் மேலும் மேலும் மேன்மை பெற முடியும். சிவப்பு நிறம், ரெட் கலர் வில் பி ஃபேவரபிள் ஃபார் தெம். இவர்கள் வாங்கக்கூடிய வாகனங்களுக்கு லக்கி எண்களாக 23, 27, 32, 36, 27, 27, 36, 36, 45, 46, 72, 73. இந்த எண்களை நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே மற்றும் ஃபோன் பாஸ்வேர்டாகவும், ஃபோன்பே, கூகுள் பே மற்றும் ஃபோன் பாஸ்வேர்டாகவும், அதே நேரத்தில் ஏடிஎம் டெபிட் கார்டு பின்னாகவும் நீங்கள் உபயோகித்து கொள்ளலாம். பவள மோதிரம் அணிந்து கொள்ளலாம். முருகன் வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்தின் தொடக்கத்தில் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியமாக உங்களை பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். 2025 is favorable highly for number 9, 18, 27 born persons. பல புதிய சாதனைகளை செய்வதற்கு இந்த வருடம் உங்களுக்கு தயாராகவும், கிட்டத்தட்ட இதுபோல் ஒரு கோல்டன் பீரியட் இன்னும் 8 வருடம் கழித்துத்தான் உங்களுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறது. எனவே இதனை நீங்கள் முழுவதுமாக உபயோகித்து கொண்டு உங்களது முழு திறமையையும் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்துங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.